அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த சீரீஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் கேசஸ் பார்த்துட்ருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டால் டீல் செய்யப்பட்ட முக்கியமான வழக்குகள், அது சார்ந்த தீர்ப்புகள் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஒரு பிளேலிஸ்ட்டில். அதன் வகையில் வந்து பார்த்தா இந்த பதிவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரி பிரசாத் எதிர் இந்திய யூனியன் வழக்கு பார்க்க போகிறோம். 1951 சரிங்களா. சங்கரி பிரசாத் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேசஸ் 1951 சரிங்களா. இந்த கேஸ் ஏற்படுவதற்கான சங்கரி பிரசாத் என்று சொல்கிற நபர் இந்திய சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்திய பாராளுமன்றத்தால் மேற்கொள்ளப்பட்ட முதல் அரசியலமைப்பு திருத்தம் தான் சரிங்களா. முதல் அரசியலமைப்பு திருத்தம் CAAன்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 அவங்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த திருத்தம் தான் இந்த கேஸ் வருவதற்கான காரணம். பெரும்பாலும் பல்வேறு கேஸில் பல்வேறு வழக்குகள் நம்ம பார்ப்போம். வழக்குகள் மூலமாக நம்ம பாராளுமன்றம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க சரிங்களா, திருத்தம் கொண்டு வருவாங்க அரசியலமைப்பில், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஆனால் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டதுனால இந்த ஒரு கேஸ் தொடங்குது சரிங்களா. அமெண்ட்மெண்ட்னால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கேஸ் வந்து போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு கேஸில் நம்ம பார்ப்போம். அந்த கேஸோட முடிவில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாராளுமன்றம் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வருவாங்க. நம்ம ஃபர்தராக கேஸ் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஆனால் இந்த கேஸுக்கான காரணம் என்பது முதல் சீர்திருத்தம். சீர்திருத்தனால வந்து பார்த்தா முதல் சட்டத்திருத்தம். சட்டத்திருத்தனால தான் இந்த கேஸை நம்ம போடுறாங்க சங்கரி பிரசாத் என்று சொல்லக்கூடிய நபர் சரிங்களா. அப்போ அந்த முதல் சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது, முதல் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது பார்த்துட்டு அப்புறம் கேஸுக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த கேஸுக்கான ஒரு முக்கியமான விஷயமே இந்த ஒரு சட்டத்தில் தான் இருக்குது சரிங்களா. இந்திய பாராளுமன்றம் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜமீன்தார் ஒழிப்பு முறையை நீக்கணும், ஜமீன்தாரி முறையை வந்து பார்த்தா நீக்கணும்னு சொல்லிட்டு, ஜமீன்தாரி முறையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நிலச்சீர்திருத்தம் கொண்டு வருவாங்க நம்ம ஜவஹர்லால் நேருடைய அரசவையில், ஜவஹர்லால் நேருடைய அந்த பார்லிமெண்ட் கவர்மெண்ட்டில் சரிங்களா. 1951 என்ன பண்ணுவாங்க, நிலச்சீர்திருத்தம் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முதல் சட்டத்திருத்தம் கொண்டு வருவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஆர்டிக்கலில் அடிப்படை உரிமையில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆர்டிகல் 19F சரிங்களா. ஆர்டிகல் 19Fல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்துரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருப்பாங்க. சொத்துரிமை ஒரு தனி மனிதன் வந்து பார்த்தா இந்திய குடிமகன் சொத்துல வச்சுக்கலாம், அதுக்கான அடிப்படை உரிமை வழங்குறோன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய உரிமை தான் 19F. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 31 சரிங்களா. ஆர்டிகல் 31 சொத்துரிமை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விதி தான். இந்த விதி என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்லை அரசால் ஒரு தனிநபரின் சொத்துக்கள் வாங்கப்பட்டால் அவங்களுக்கு அதற்குண்டான நஷ்ட ஈடு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்போது இங்கேயும் என்ன சொல்ல இருக்குன்னா, இந்த சொத்துரிமை என்பது அந்த தனிநபருக்கு உரிமை என்பது சொல்லக்கூடிய இன்டெரக்டாக சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆர்டிகல் 31. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் தரணும். எதுக்கு, சொத்துரிமை வந்து பார்த்தா சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் வாங்கப்பட்டால் அவங்களுக்கு நீங்கள் காம்பன்சேஷன் தரணும். அந்த ஆர்டிகல் எங்கே சொல்லுது, 31 சொல்லுது சரிங்களா. இந்த கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்க, இந்த அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1951 என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதுசாக 2 ஆர்டிகல் வந்து பார்த்தா சேர்க்குறாங்க. முதல் ஆர்டிகல் 31A என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பார்த்த மாதிரி 31ல் நம்ம நிலம் ஒரு நபர்கிட்ட X% கிட்ட நம்ம நிலம் வாங்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு காம்பன்சேஷன் தரணும், அதாவது அதுக்கான நஷ்ட ஈடு தரணும். ஆனால் வந்து பார்த்தா 31A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, நீ அவங்க குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து வாங்க நிலத்துக்கு நீங்கள் காம்பன்சேஷன் தர வேணாம், அவங்களுக்கு நஷ்ட ஈடம் வழங்க வேணாம், நோ நீட் டு கிவ் காம்பன்சேஷன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா 31Aன்னு சொல்லும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்படும் விதி. ரெண்டாவது விதி என்ன சொல்லிட்டு பார்த்தா 31B என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, இங்கே கொண்டு வரப்பட்ட இந்த விதியை 9th ஷெடியூலில் வச்சுறாங்க. இந்த கொண்டு வரப்பட்ட அவங்களுக்கு காம்பன்சேஷன் தர வேணாம், நீங்கள் விருப்பப்பட்டால் என்ன பண்ணிக்கலாம், அவங்க நிலத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஜமீன்தாரி ஒழிப்பு என்பது ஜமீன்தாரி கிட்ட அதிகப்படியான நிலங்கள் இருக்கும், அதை வாங்கி என்ன பண்ண நிலமற்ற ஏழைகளுக்கு தரணும்னு சொல்லக்கூடிய ஒரு சீர்திருத்தம் தான் நிலச்சீர்திருத்தம் 1951 ஆக்ட் ஜமீன்தாரி ஒழிப்புன்னு சொல்லுவாங்க இந்தியாவில். அப்போது இந்த கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம், அதிகமாக நில வச்சவங்ககிட்ட வாங்கிட்டு என்ன பண்ணணும், கம்மியாக நில வச்சு நிலமற்ற ஏழைகள்கிட்ட கொடுக்கணும் ஓகேங்களா. அப்போ அதிகமாக நிலம் வச்சவங்ககிட்ட வாங்கின ஒரு நிலத்துக்காக அவங்களுக்கு நஷ்ட ஈடு தர வேணாம். ஏன்னா வந்து பார்த்தா அந்த காலத்தில் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நபரே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வந்து பார்த்தா நிலம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட நபர்களை நில உச்சவரம்படி அல்லது நில சீர்திருத்தம்படி ஒரு நபருக்கு 30 ஏக்கர் நிர்ணயிக்கிறாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு நபருக்கு 30 ஏக்கர் ஸ்டார்டிங்கில் நிர்ணயிக்கிறாங்க, 30 ஏக்கர் வரை வச்சுக்கலாம். சப்போஸ் 500 ஏக்கர் ஒருத்தர் வச்சிருக்காங்க, 30 ஏக்கர் மட்டும் நீங்கள் வச்சுங்க, மீதி வந்து பார்த்தா 470 ஏக்கர் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கான 470 ஏக்கருக்கான அன்னைய மதிப்பில் நம்ம வந்து பார்த்தா காம்பன்சேஷன் தரணும், அந்த இழப்பு தரணும் சரிங்களா, இழப்பீடு நம்ம தரணும். அப்போ இழப்பீடு வந்து பார்த்தா அப்பயே வந்து பார்த்தா சுதந்திரம் அடைஞ்ச ஒரு பிகினிங் ஸ்டேஜ், இந்தியாவோட சுதந்திரம் அடைஞ்ச பிகினிங் ஸ்டேஜ். அப்போ வந்து பார்த்தா அதுக்கான ஒரு பொருளாதாரம் என்ன ஆகும், அதிகமாக வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் என்ன கொண்டு வராங்க, காம்பன்சேஷன் தர வேணாம், அரசு நினைச்சா என்ன பண்ணிக்கலாம், அது 470 ஏக்கரை வாங்கிக்கலாம், பட் அதுக்கு 470 ஏக்கருக்கான காம்பன்சேஷன் நீங்கள் தர வேணாம், அந்த நஷ்ட ஈடு தர வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆர்டிகல் 31Aல கொண்டு வராங்க சரிங்களா. 31Aல கொண்டு வந்த பிறகு வந்து பார்த்தா என்ன பண்ணுறாங்க, இது 9th 9வது அட்டவணையில் வந்து பார்த்தா இதை வச்சுறாங்க. எதுக்காக 9வது அட்டவணையில் அதை வந்து வச்சுறாங்க
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது அட்டவணை என்பதை உருவாக்கப்பட்டது 31B முதல் சீர்திருத்தம் தான் உருவாக்கப்படுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலச்சிருத்தம் அல்லது என்ன பண்ணால் ஜமீன்தாரி ஒழிப்பு தான் வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த கொண்டு வந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் இப்போ வந்து பார்த்தா ஆர்டிகல் வந்து பார்த்தா 31A கொண்டு வந்தால் நான் காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். இதை நீதிமன்றம் கொஸ்டின் கேட்க முடியாது. அது சொல்லக்கூடிய ஒரு விதி தான் வந்து ஒரு அட்டவணை தான் 9th ஷெட்யூல். அப்போது 9th ஷெட்யூல் அல்லது 9வது அட்டவணையில் வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீதிமன்றம் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது, நீதி மறு ஆய்வு அங்கே வந்து பண்ண முடியாது. அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டு அது 9வது அட்டவணையில் வைக்கப்படக்கூடிய எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு சட்டத்தையும் என்ன பண்ண முடியாது, நீதிமன்றம் மறு ஆய்வு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷெட்யூல் தான் வந்து பார்த்தா 9th ஷெட்யூல். அது வந்து பார்த்தா 31B மூலமாக கொண்டு வராங்க. அது நிலச்சிருத்தம் வச்சுறாங்க. இங்கே நிலச்சிருத்தம் மட்டும் 9th ஷெட்யூல் வச்சிருக்க மாட்டாங்க. இது என்ன பண்ணால் நம்முடைய 15 ஆர்டிகல் 15 வந்து திருத்துவாங்க. என்னென்னு பார்த்தா சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியாக இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லக்கூடிய சீர்திருத்தமும் கொண்டு வருவாங்க. அந்த திருத்தத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 9th ஷெட்யூலில் வச்சிருவாங்க. சரிங்களா, இது ஸ்டார்டிங்கில் நடக்கும். ஆனால் இந்த கேஸ் சம்மந்தமானது இது மட்டும் தான் 31A மட்டும் தான் 9th ஷெட்யூலில் வச்சுறாங்க. அப்போ என்ன 31 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா நீங்கள் காம்பன்சேஷன் தரணும். 31A வந்து பார்த்தா நீங்கள் காம்பன்சேஷன் தர வேண்டிய அவசியம் கிடையாது வாங்க நிலத்துக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தா எங்கே வச்சுறாங்க 31B வச்சுறாங்க. இப்போ வந்து பார்த்தா நம்ம முதலாவது சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது. இதன் மூலமாக சங்கரி பிரசாத் என்று சொல்லக்கூடிய நபர் எனக்கு அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டது. சரிங்களா, அடிப்படை உரிமை என்பது நம்மளோட இந்திய குடிமகன் ஒவ்வொருக்கும் இருக்கக்கூடிய உரிமை, இது எனக்கு பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் எதில் கேஸ் போறாருன்னா ஆர்டிகல் 13 மற்றும் 32ல். சரிங்களா, ஆர்டிகல் 13ல் வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு அரசாங்கத்தால் கொண்டு வரப்படும் எந்த ஒரு சட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தால் செல்லாது என அறிவிக்கப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு முரண்பட்டு இருந்தால் என்ன பண்ணிடலாம், நீதிமன்றம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படும். அதன் மூலமாக இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்ணுறாரு. ஆர்டிகல் 13 நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நீதிமன்றம் நீங்கள் என்ன பண்ணணும், செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 13 சொல்கிறார். ஆர்டிகல் 32 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டு போடுறது. சரிங்களா, உச்சநீதிமன்றத்திலும் சரி ஆர்டிகல் ரிட்டு போடலாம். ஓகேங்களா, அடிப்படை உரிமை வந்து பார்த்தா பறிக்கப்பட்டால் எந்த ஒரு தனி குடிமகனும் நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தில் ரிட் தாக்கல் செய்யலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 படி ரிட் வழக்கு அல்லது அடிப்படை உரிமை மீறப்பட்டால் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டால் இந்த ரிட்டு தாக்கல் செய்வாங்க. அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க நம்ம சங்கரி பிரசாத் கேஸ் போகிறாங்க. ஆர்டிகல் 32 படி 13 படி என்பது நம்மளுடைய சட்டம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செல்லாத அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் ரிவ்யூக்காக வந்து பார்த்தா அந்த 13 மென்ஷன் பண்ணுறாரு. 32 வந்து பார்த்தா எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன்னா எனக்கான அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டது, அதுக்காக நான் 32 படி என்ன பண்ணுறேன், இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் நான் ரிட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போகிறாரு, பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாரு. அப்போ சொல்லும் போது மூணாவது ஒரு ஆர்டிகல் மென்ஷன் பண்ணுறாரு. என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, ஆல்ரெடி வந்து பார்த்தா நம்ம அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட நம்மளுடைய அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா 19 விதி எண் 19F'ல ஒரு சொத்துரிமை என்பது தனி மனித உரிமை. அதாவது பார்த்தா தனி மனிதன் ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், சொத்துரிமை பெறலாம், ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஒரு தனி மனிதன் சொத்து வச்சிருக்கலாம், அதுக்கான உரிமை நீங்கள் வழங்குறீங்க. அப்போ அந்த உரிமைக்கான எதிராக தான் என்ன இருக்குன்னா அந்த முதல் அரசியலமைப்பு திருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தா என்னென்ன ஆர்டிகல் வந்து அவர் மென்ஷன் பண்ணுறான்னு பார்த்துங்க. 13, 32 and 19F அவர் மென்ஷன் பண்ணுறாரு. 19F என்பது அடிப்படை உரிமையில் இருக்குது. இந்த அடிப்படை உரிமையில் வந்து பார்த்தா ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. சொத்துரிமை ஒருவர் வச்சிருக்கலாம், சொத்துக்கள் ஒருவர் வச்சிருக்கலாம் சொல்லிட்டு அடிப்படை உரிமை தான் சொல்லக்கூடியது. இது எதிராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தீங்க, அது நான் கேஸ் போகிறேன் நம்பர் போட்டேன். சரிங்களா, இந்த இடத்துல என்ன கேஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தா 1951 கேஸ் நடக்குது. அப்போதைய நம்ம இந்தியாவுடைய முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பெஞ்சில் தான் வந்து பார்த்தா அந்த கேஸ் விசாரிக்கிறாங்க. உச்சநீதிமன்ற முதல் தலைமை நீதிபதி யார் சொன்னால் ஹரிலால் ஜே கனியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெஞ்சில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பெஞ்சில் வந்து பார்த்தா என்ன பண்ணாங்கன்னா 1+4 அதாவது 4 நீதிபதிகள் மற்றும் ஒரு தலைமை நீதிபதி ஒட்டுமொத்தமாக 5 பேர் என்ன பண்ணாங்க அந்த கேஸை விசாரிக்கிறாங்க. இந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஆர்டிகல் 368 மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது விதி 368 மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த விதி 368 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பாராளுமன்றம் இந்திய அரசியலமைப்பை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி தான் இந்த 368. அப்போது விதி 368 படி பாராளுமன்றம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்யலாம், அதுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு விதியை மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன விதியை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த விதியில் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 13. சரிங்களா, நான் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆர்டிகல் 13 என்பது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அரசாங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரி பிரசாத் வந்து கேஸ் போடணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ அதை மென்ஷன் பண்ணி நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 13(2) படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையை பாதிக்கும் எந்த ஒரு சட்டமும் செல்லாது என்று அறிவிக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா நீதிமன்றம் இருக்குது. அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் சட்டம் தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து பார்த்தா சாதாரண சட்டமாக இதை ஏற்றப்பட்டிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், இதை வந்து பார்த்தா செல்லாது நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பார்லிமெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அரசியலமைப்பு சட்டத்திருத்தமாக கொண்டு வந்துட்டாங்க. அது இங்கே குறிப்பிடப்படலை. நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தா என்ன சொல்கிறாங்க, ஹரிலால் ஜே கனியா அவர்கள் தலைமையிலான ஜட்ஜ்மெண்ட் இங்கே
சாதாரண சட்டம் மட்டும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்படவில்லை. ஏன்னா இங்கே அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடப்பட்டிருந்தா இவங்க கொண்டு வந்த முதலாவது சட்ட திருத்தம் செல்லாது நான் சொல்லியிருப்பேன். அப்போ செல்லாது நான் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13(2)ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை பாதிக்கும் சாதாரண சட்டம் தான் அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க சாதாரண சட்டம் ஏற்றப்படவில்லை. என்ன ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது செல்லாத அறிவிக்க உரிமை எனக்கு கிடையாது. அது மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கும் இது சொன்னது முரண்பட்டு வரக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் வழங்குவாங்க. என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஆர்டிகல் 368 படி என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம், திருத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த நீங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரை பிரசாத் சொல்லும் போது 13 படி நீங்கள் என்ன பண்ணணும் செல்லாதுன்னு சொன்னது பார்த்தீங்களா. ஆனால் 13ல் குறிப்பிட்டு சொல்லும் போது 13(2)ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாதாரண சட்டம் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே அரசியலமைப்பு சட்டம் சொல்லப்படலை. அப்போ இது செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா. அப்போது நம்ம ஜமீன்தார் ஒழிப்பு முறை வந்து பார்த்தீங்கன்னா செல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய 9th ஷெடியூலில் அதை என்ன பண்ணுறது அங்கீகரித்த ஒரு கேஸ் தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் சங்கரி பிரசாத் கேஸ். அப்போ சங்கரி பிரசாத் vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸோட ஜட்ஜ்மெண்ட் இதுதான். சரிங்களா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பதிவில் இன்னொரு முக்கியமான கேஸை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்.